வெல்கம் டு டீ பைட்ஸ். இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா, எஸ், ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாங் ரிலீஸ் ஆக போகுது. டிலே பண்ணாமல் நம்ம நேராக ரியாக்ஷன் வீடியோக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீலிங்ஸ் மற்றதை பற்றிலாம் பேசலாம். ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத, ஒருத்தது மாறானே திருத்திட போறானே, கலுக்கலுமா தளபதி தளபதி கச்சேரி மகனா மனமகனா வெறித்தனமா வைபாலமா கண்ணபி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பிட்டாரே பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பிட்டாரே பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பிட்டாரே பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பிட்டாரே. Are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொட்டை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருவிடி நீ பகு புது வழி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு பாடே மன போல யாரு காட்டே தளபதிக்கு பாடே எங்க போல யாரு காட்டு. ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு, மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே தையா, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா. ஒருத்தன் வாரானே திருக்கிட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி மகனா மனமகனா வெறித்தனமா வைபாலமா கண்ணபி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. தளபதிக்கு பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு பாட்டே எங்க போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன். தளபதிக்கு பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு பாட்டே எங்க போல யாரு காட்டே. அண்ணா என்னடா? ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. அண்ட் எஸ், அதுதான் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள். நான் இமோஷனல் ஆனதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. கடைசியாக அந்த ஒன் லாஸ்ட் பிளாஸ்ட் இருந்துச்சு, 1 minute லாஸ்ட் பிளாஸ்ட். அண்ட் எஸ், நான் மற்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். அனிருத் மியூசிக்கில் அறிவு, அனிருத், தளபதி பாடியிருக்காங்க. அண்ட் அறிவு தான் எழுதியிருக்காரு. தட் வாஸ் நைஸ். அண்ட் டைட்டில் ஆஃப் த சாங் தளபதி கச்சேரி. ஆஃப்கோர்ஸ் இது தளபதியோட கச்சேரி தான். அண்ட் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ரீசன்ட்லி வந்துட்டு
மமிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க, பூஜா ஹெச், இஃப் நாட் மிஸ்டேக்காக நான் மோனிஷாவை பார்த்தேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த ஒரு சீக்வனில் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் 1 minute எப்படி ஆடி இருக்க போகிறாருன்னு தெரில தளபதி. கான் வெயிட் டு வாட்ச். நான் இமோஷ்னல் ஆனதுக்கு வந்துட்டு கடைசி சாங், கடைசி டான்ஸ் அந்த மாதிரி அது விஷயம் அது ஒரு சைடில் இருந்தாலுமே, அந்த மனுஷனை எப்படி போட்டு கொஞ்ச நாளில் பாடுபடுத்திட்டீங்க. எனக்கு அது பார்க்கக்குள்ள கோவம் வருது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் இங்கே மலேசியாவில் இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, எதுவும் பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஆனால் மனசாட்சி இல்லாமல் நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எவ்வளோ பேசி அவரை கஷ்டப்படுத்தி என்னென்ன பண்ணீங்க. லாஸ்ட் கூட்டத்தில் பார்த்தப்ப அவர் இழைச்சி போயிருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க. இப்போ நான் இதை பற்றி பேசல, ஜனநாயகனுக்கு வருவோம். இது ஃபர்ஸ்ட் சிங்கிள், இதுதான் இப்போ ஆரம்பம். இது லாஸ்ட் இல்லை, இதுதான் ஆரம்பம் எனக்கு. ஏன்னா நான் எப்போவுமே டக்குன்னு வந்து லிரிக் வந்து டக்குன்னு மைண்ட்குள்ளே வராது. ஆனால் இதில் வந்துட்டு அவர் சொல்ல வேண்டிய விஷயம் உள்ள ஒரு லைனை வந்து அவரையே பாட வச்சு, அதுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அறிவும் அனிருத்தும் பாடியிருக்காங்க. அண்ட் எனக்கு என்னென்னா ரீசனாக அனிருத் அறிவோட அந்த கோம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. கூலிக்கு அடுத்து ஜனநாயகனில் இது நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், இது வந்துட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரி அனிருத்தை வந்துட்டு சொல்லுவாங்க எப்பயும் போல் இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இது அனிருத்தோட டச்சான்னு கேட்டால் எஸ், இது அனிருத்தோட டச். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பர்சனலி என்கிட்ட கேட்டால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருக்கிற மற்ற சாங்ஸோட. ஐ வுட் சே லாஸ்ட் 1 minute என்ன மாதிரி பீட் இருக்குது, நம்ம தளபதி என்ன மாதிரி ஸ்டெப் போட்டு வச்சுருக்காரு, எதுவுமே இன்னும் தெரியல. அவரோட ஜனநாயகனை நம்ம தூக்கி கொண்டாடணும். பிகாஸ் அவர் ஒரு சாம்ராஜ்யத்தையே விட்டுட்டு இன்னொரு சாம்ராஜ்யத்தை பிடிக்க போகிறாரு. ஸோ நம்மளால் முடிஞ்சதை அண்ணனுக்காக இது நம்ம செஞ்சு தான் ஆகணும். அண்ட் நீங்கள் அந்த பாட்டில் ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னா அவரோட கில்லியோட கிளிப்பிங் அந்த இது வந்தது, அப்புறம் அவரோட படங்கள் பேர், ஓ மை காட், தட் வாஸ் நைஸில் ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் போன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே தான் ரொம்ப இதாகிடுச்சு. அண்ட் அவர் இவ்வளோ பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் அவர் ஆடுறாரு, நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாரு. என்ன மாதிரி மனசாலுங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. தைரியம் வேணும். இவ்வளோ மாதிரி விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயம் செய்யணுன்ட்டு அவர் போகிறாரு. அதுக்கு நிஜமான ஒரு கட்ஸ் வேணும். அது மற்றவங்க சில பேர் இருக்காங்க இல்லையா, படம் தான் நடிச்சிட்டுலாம் இருக்காங்களே, அவங்களுக்கான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா அங்கே பண்ணுற இதெல்லாம் இங்கே பண்ண முடியாதுல்ல. இட் ஜனநாயகனோட பார்ட்டி கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிக் வந்துட்டோம் நம்ம. இதுக்கு மேலே ஃபுல்லாக ஜனநாயகன் தான் நமக்கு வச்சு தெரிச்சு செய்யணும். அண்ட் எஸ், ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜனநாயகனோட எல்லா அப்டேட்ஸும் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது எல்லாத்தையும் நான் என் சேனலில் காமிக்கிறேன். ஓகே, பாய்.